மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பாஜக பெண் நிர்வாகியை ஆபாசமாக பேசியதாக திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பிரபல கார் பைக் ரேசரும் சினிமா நடிகையுமான அலிசா அப்துல்லா கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பாஜகவில் இணைந்த நிலையில அவர் தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக அவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த ஒரு வருட காலமாக அவர் அரசியல் நிகழ்வுல இருந்து விலகி இருந்த நிலையில நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக யூடியூபர் ஒருவர் மீதும் அதே போன்று முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா ஆகியோர் மீதும் இந்த ஒரு புகாரை அளித்திருந்தார். அந்த புகார்ல தன்னை பற்றியும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பற்றியும் தொடர்ச்சியாக அவதூறாக பேசி வருவதாகவும் தொடர்ந்து பெண்கள் பற்றி அவதூறாக அவர்கள் பேசி வருவதாக ஒரு குற்றம் சாட்டி அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தகவல் தொழில்நுட்ப சட்டம், அவதூறு பரப்புதல், பெண்ணின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே தெற்கு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது திருச்சியில வைத்து திருச்சி சூர்யா அவரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தான் கைது செய்யப்பட்டதாக கைதாவதற்கு முன்பதாகவே திருச்சி சூர்யா தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டும் சென்றிருக்கிறார். மேலும் யூடியூபர் அவரையும் தலைமறைவாக இருந்து வருவதால அவரையும் தேடும் பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்ட திருச்சி சூர்யாவை சென்னை போலீசார் சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கையில தீவிரம் காட்டி வருகின்றனர். அவர் சென்னைக்கு வந்த பின்னரே என்ன மாதிரியான அவரிடம் பேசுவதற்கான காரணம் என்ன, அவரிடம் அந்த செல்போனை கைப்பற்றி வேறு யாரும் பற்றியெல்லாம் இது போன்ற அவதூறாக பேசியிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.